நீ துளை என்று காட்டுகிறார். அந்த மரங்களை துளைப்பதற்காக ராமபிரான் ஒரே ஒரு அம்பினை எய்துகிறார். அது 7 லோகங்களையும் தாண்டி உலகத்தில் 7 என்கிற ஒன்றே இல்லாத வண்ணம் எல்லாவற்றையும் துளைத்து மீண்டும் கடலிலே மூழ்கி அம்பராத்துறையிலே வந்து அமர்ந்தது. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த மரம் தான் இங்கே இருக்கின்ற மரம் என்று சொல்கிறார். அதிலே பகச்சாலை என்று சொன்னால் சால மரம் என்றால் இந்த மரம் இங்கே பகுத்து இதிலே இருந்து உள்ளே இருந்து பிறந்தவர் என்பதனால் பாலை அடியாராக காட்சியளிக்கின்றார், மோகனமாக காட்சியளிக்கின்றார். அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர்தான் வெங்கடாசல பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவராக ஹரிஹர புத்திரனாக. இவரை நாம் ஐயப்பன் என்று அங்கே சொல்கிறார்களே, அவர் பாலசாஸ்தாவாக இருக்கிறார். இவர் பூரணை புட்கலையோடு இருக்கிறார். பூரணை என்று சொன்னால் பௌர்ணமி போன்ற